வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர்ஸ் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 டிப்ளமோ டிகிரி அண்ட் இதில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 19,900 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலை தான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 6/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். டேரெக்டாக அதோட வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு அண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ண வந்தாவே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கான எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து ஏதாவது டவுட்டு அப்ளை பண்ணுறதுக்கான டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக உங்களுக்கான 12 நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதில் ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜாபுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது வந்து கீழே டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அதாவது ITRS GISக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் B கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் BSCயில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் சர்ச்சிங்கோ அல்லது GISஓ அல்லது டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி BCA BE BTech கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா 34,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா BSCயில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ஃபுல் டைமில் டிப்ளமோவில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்காக உங்களுக்கு குரூப் B கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ஃபுல் டைம் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தால் போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் BTechல சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 34,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆடியோ விசுவலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் B கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா BSCயில் வந்து CS ITI எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் BCA BE BTech இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸு நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 34,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அப்படி இதில் இருக்கிறது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து BSCயில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயராவது நீங்கள் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது டென்டல் ஃபோட்டோகிராஃபியோ டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியோ வீடியோ எடிட்டிங்கோ அண்டு சவுண்டு எடிட்டிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஜாப் தான். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. அண்ட் டெக்னீஷியன் ஃபீல்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. குரூப் C கேட்டகரியில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்டு 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும். வித் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60% சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். அண்ட் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா
1 இயராவது நீங்கள் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 19,900 வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. குரூப் சி கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அண்ட் டைப்பிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. டைப்பிங் தெரிஞ்சால் நீங்கள் வந்து தமிழ், அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து கம்ப்யூட்டர் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் 25,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் அசிஸ்டன்ட் கார்ட் 3க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ரேட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் 19,900 உங்களுக்கு 63,200 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியேஷன் ஆகும். அண்ட் டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான வேலிடான ஹெவி மோட்டார் வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் குக்குக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதாவது ஹை ஸ்கூல் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அண்டு ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் வித் டிப்ளமோ நீங்கள் குக்கு படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 19,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்டு லேப் டெக்னீஷியன் அது அட்டண்டடுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட போதும். 12th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் குரூப்பு இருக்கணும். சரிங்களா? இது 60% வந்து சயின்ஸ் குரூப்புன்றது கிடையாது, சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 60% வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க் இருக்கணும். 18,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 56,900 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஐடிக்காகவும் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆடியோ விசுவல் அண்ட் டெக்னிக்கல் ஃபீல்டுக்காகவும் 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபி அண்ட் அசிஸ்டன்ட் கார்ட் 3 அண்ட் டிரைவருக்கு அண்ட் குக்குக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லேப் அட்டண்டடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு 6/1/2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஸ்டேட்டில் ஆல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு 13/1/2025 இவங்களை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதாவது எந்த ஸ்டேட்டெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றது இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் லடாக்கு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 13/1/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு டேட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற இவங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா 6/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் 700 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபீஸ் வந்து யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ரிக்வயர்டு பேய்டு வந்து பார்த்தீங்கன்னா SC ST PWT உமன் கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற இவங்களை தவிர்த்து, அதாவது SC ST PWT உமன் கேட்டகிரி இவங்களெல்லாம் தவிர்த்து மற்ற அனைத்து கேட்டகிரியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸை வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபீஸை பே பண்ணிட்டு அப்ளிகேஷனில் அந்த ஃபீஸ் பே பண்ண அந்த ஐடியாலாம் இருக்கும், அந்த ஐடியா வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது ஃபீஸ் பே பண்ணதுக்கான ரிசிப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் செட் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே, சரிங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். அப்படி பழைய ஃபோட்டோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கான எக்ஸாமினேஷனை வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எக்ஸாம் இருக்கும் அண்டு எவ்வளோ மார்க் இருக்கும் அண்டு இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
அது மட்டும் இல்லாமல் இதுக்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழவே அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் பேஜில். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கேட்டிருக்காங்க. அண்டு நீங்கள் என்ன கேட்டகிரி யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி நீங்கள் எதுவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்டு உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எழுதி ஆகணும். உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் உங்களுடைய அட்ரஸோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு, எஸ்டிடி கோடு அண்ட் இமெயில் ஐடி அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அலவுன்ஸ்க்காக வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 6/1/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை டேஸ் ஆகிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10th நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். 10th, +2, டிப்ளமோ, டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்டு எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம் அப்படின்றதையும் என்ட்ரி பண்ணலாம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒன்ஸ் சிக்னேச்சரை போட்டு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் இல்லாமல் வந்து அனுப்பாதீங்க. சிக்னேச்சர் இல்லாமல் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து இப்படி தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான எஜுகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும். இது ஒரு பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.